வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் விக்ரம் சாராபாயோட பயோகிராஃபியை பார்க்கலாம் வாங்க. விக்ரம் அம்பாலால் சாராபாய் இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெருமை மிகுந்த சயின்டிஸ்டில் இவரும் ஒருத்தர். இவரை இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் சயின்டிஸ்ட் மாத்திரம் இல்லை, இவர் ஒரு இன்னோவேட்டர், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அப்புறம் ஒரு விஷனரினா எதிர்காலத்துக்கு என்ன தேவைன்றதை முன்கூடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இவர் பிறந்தது ஆகஸ்ட் 12, 1919. பிறந்த இடம் அகமதாபாத். அவரோட குடும்பம் நல்ல படித்த ஒரு குடும்பம், ரொம்ப முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்க அம்மா சரளா தேவி, அப்பா அம்பாலால். அவங்களுக்கு மொத்தம் 8 பசங்க. இவருடைய ஆரம்பகால கல்வி அவங்களுக்கு சொந்தமாக, அதாவது அவங்களுடைய பெற்றோரே நடத்திட்டு இருந்த ரிட்ரீட்ன்ற ப்ரைவேட் ஸ்கூல்லேயே தான் அவருடைய மாண்டிச்சேரியெல்லாம் அவர் படித்தார், அதாவது ஆரம்பகால கல்வி. அதுக்கப்புறம் தான் அவர் மற்ற இடங்களுக்கு போனார். இவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள், அதாவது குருதேவ் ரவீந்திரநாத், ஜே கிருஷ்ணமூர்த்தி, மோட்டிலால் நேரு, விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு, மௌலானா ஆசாத், சிஎஃப் ஆண்ட்ரூஸ், சர் சிவி ராமன் மற்றும் பலரும் அடிக்கடி அகமதாபாத்துக்கு வரும்போதெல்லாம் இவங்க வீட்டுக்கும் வருவாங்க. மகாத்மா காந்தி கூட அவர் ஒரு நோயிலேருந்து கொஞ்சம் ஓய்வு பெறும்போது இவங்க வீட்டில் தங்கியிருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் பார்த்தது அவர் மேலே ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையும் அவருக்கு கொடுத்தது. அவர் மெட்ரிகுலேஷனை முடிச்சிட்ட உடனே கேம்பிரிட்ஜில் படிக்கிறதுக்காக அவர் அங்கே போயிட்டு சென்ட் ஜான்ஸ் காலேஜில் நேச்சுரல் சயின்ஸில் அவர் 1940 அவர் டிகிரியை முடித்தார். ரெண்டாம் உலகப்போர் ஆரம்பித்ததுனால அவர் திரும்பி இந்தியாவுக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் சர் சிவி ராமனுக்கு ரிசர்ச் ஸ்காலராக அவர் சேர்ந்தார். அவருக்கு சோலார் ஃபிசிக்ஸ்லேயும் காஸ்மிக் ரேஸ்லேயும் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால இந்த நாடு முழுக்கவே அவர் நிறைய அப்சர்வேஷன் ஸ்டேஷன்ஸை அமைச்சிருக்காரு. அதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவரே மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. பெங்களூரு, பூனே, ஹிமாலயாஸ்லாம். திரும்பி கேம்பிரிட்ஜுக்கு 1945 போய் 1947 அவரோட பிஹெச்டி அவர் முடித்தார். திரும்பி இந்தியாவுக்கு ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி PRLன்றது அகமதாபாத்தில் நவம்பர் 1947 அமைச்சார். இந்த லெபார்ட்ரி ஏற்கனவே இருந்த MG சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அகமதாபாத், இது அவங்க பெற்றோர் நடத்திட்டு இருந்த அந்த இடம் தான். அங்கே ஒரு சில ரூம்ஸை வச்சு தான் இவர் இதை அங்கே அமைச்சிருக்காரு. இது ஒரு எஜுகேஷன் சொசைட்டி. போக போக என்ன ஆயிடுச்சுன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சும் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் இந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இவருடைய ஆராய்ச்சி என்னன்னா, இந்த காஸ்மிக் ரேஸில் இந்த நேர வேறுபாடு வருது இல்லையா, அதெல்லாம் தினசரி வரக்கூடிய இந்த காஸ்மிக் ரேஸோடைய வேரியேஷனுக்கு மெட்ரலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் காரணம் இல்லை, அதாவது முழுமையாக காரணம் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ குளோபலாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் கூட சோலார் ஆக்டிவிட்டி மேலே ஒரு வேரியேஷனை கொண்டு வரோன்றது தான் இவரோட ஆராய்ச்சி. அது மாத்திரம் இல்லை, எதிர்காலத்தில் இன்டர் பிளானட்டரி ஃபிசிக்ஸுன்ற ஒரு பெரிய ஃபீல்டுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுவும் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்குதுன்றதை முன்கூடியே இவர் யோசித்து அதை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பித்தார். 1957-58 இன்டர்நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் இயர்னே கொண்டாடப்பட்டது. இந்த இந்தியன் ப்ரோக்ராம் இந்த இன்டர்நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் இயருக்கு சாராபாயோட முக்கியமான ஒரு வெஞ்சர்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அவருக்கு நிறைய அந்த ஸ்பேஸ் சயின்ஸை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வர முடிஞ்சுது. அது மாத்திரம் இல்லாமல் 1957 இவங்க ஸ்புட்னிக் 1 லான்ச் பண்ணாங்க. அதே சமயத்தில் இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்சும் இவருடைய சேர்மன்ஷிப்லேயே அமைஞ்சுது. இந்த தும்பான்ற இடம், இது கேரளாவில் இருக்குது, திருவனந்தபுரத்தில். அந்த இடம் நம்ம இக்வேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இக்வேட்டரோட ஜியோ மேக்னெட்டிக் கிட்ட வர்றதுனால அந்த இடத்துல நம்ம ராக்கெட்டை அனுப்பிச்சோன்னா அது சிறந்த இடமா இருக்கும்ன்றது அவர் நல்ல ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அரேபியன் கோஸ்டில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் அவர் தும்பா எக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் ஆரம்பித்து முதல் ராக்கெட்டை நம்ம நாட்டிலேருந்து அனுப்பிச்சது அந்த இடத்துலேருந்து தான். இது ரொம்ப ஆதரவு கொடுத்தது ஹோமி பாபா தான். ஏன்னா அவர் அப்போ அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய சேர்மனாக இருந்தார். அதுலேயும் ஃபஸ்ட்டு ராக்கெட்டு சோடியம் வேப்பர் பேலோடோட நவம்பர் 21, 1963 லான்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1965 UN ஜென்ரல் அசம்பிளி இந்த இடத்த இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டியாகவே அவங்க அங்கீகரித்தாங்க.
ஹோமி பாபா வந்து ஒரு ஏர் கிராஷில் இறந்துட்டார். அதனால் விக்ரம் சாராபாய் வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு சேர்மேனாக மே மாதம் 1966 வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். அவர் நிறையா வந்து அறிவியலில் வந்து நிறையா வந்து ப்ராக்டிக்கலாக, அதாவது சாதாரண மக்களுக்கும் வந்து பயன்படுற அளவுக்கு நம்ம எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நோக்கி தான் அவர் வந்து அவரோட ஆராய்ச்சியெலாம் கொண்டு போனார். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியாக நம்ம நாட்டில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து டெக்னிக்கலாகவும் வந்து நம்ம எப்படி உதவி செய்யலாம், அப்புறம் வந்து அதுக்கு பொருளாதாரத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் அதுக்கான ரியல் சோர்ஸஸ் நம்மளால் என்ன முடியும் அதை கொண்டு இந்தியாவோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி தான் அவர் நிறைய வந்து கொண்டு போனார். அவர் தான் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமே வந்து ஆரம்பித்தது. பின்னாடி அது உலகம் முழுக்கவே பிரபலம் ஆயிடுச்சு. விக்ரம் சாராபாய்க்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அவருக்கு சாந்தி ஸ்வரூப் பட்நகர் மெடல் வந்து 1962லையும், இந்த நாடு வந்து அவருக்கு பத்ம பூஷன் சொல்லிட்டு 1966லும், பத்ம விபூஷன் அவரோட இறப்புக்கு அப்புறம் 1972லையும் வழங்குச்சு. அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து தூக்கத்திலே வந்து 1971 டிசம்பர் 31 மறைஞ்சிட்டார். இவரை பற்றி உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.